ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மார்க்கெட் நெகட்டிவ் பாதைக்கு மாறிடுச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு சென்செக்ஸ் பார்க்கும்போது 81,296 பாயிண்ட்ஸில் இருக்குது. 229 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி 181 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 53,210 இருக்குது. நிஃப்டி 50 பார்க்கும்போது 24,560 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 81 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு மார்க்கெட்ஸ் பார்க்கும்போது வீக்காக தான் இருக்குது, சம்டைம்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. என்ன கேட்டால் அந்த டிசம்பர் மந்த் ஃபுல்லாகவே மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து சென்டிமெண்ட்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி இன்னைக்கு வந்து 46K, அதாவது 46,000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்குது. இல்லை கோஃபோர்ஜ் 2.5% அப்பு, ஹெச்எல் டெக்னாலஜிஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ், எல்டிஎம் என்ட்ரி 1.5% அப்பு, எம்ஃபோசிஸ் ஃப்ளாட் பாசிட்டிவ், டிசிஎஸ் ஒரு 1% பாசிட்டிவ்ல இருந்துச்சு, டெக் மஹேந்திரா 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது, விப்ரோ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. இந்த ஐடி ஸ்டாக்ஸ்ல அன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நிஃப்டி இண்டெக்ஸ் 46,000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மைல் ஸ்டோனை டச் பண்ணியிருக்கு. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஃபெடரல் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் வந்து மேபி ஃபெட் மீட்டிங்கில் ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஹோப்பில் வந்து ஐடி ஸ்டாக்ஸ்லாம் அன்றைக்கி மேலே போயிருக்கு. இதில் வந்து எம்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக்னாலஜிஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இது எல்லாமே அவங்களோட 50 ஹை அதை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் பட்டையை கிளப்பிட்டாங்க. 46,000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மார்க்கை வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் தாண்டிட்டாங்க. பேங்க் நிஃப்டி 53,208 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஆக்சுவலி ஒரு 180 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல தான் இருக்குது. இல்லை இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு 1.5% அப்பு, ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐசிஐசிஐ பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்டில் 1000 கீழே தான் ட்ரேட் ஆகுது. யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், கனரா பேங்க் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. அது மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கோட்டக் மஹேந்திரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இதில் கோட்டக் மஹேந்திரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பேங்க் நிஃப்டியில் அந்த ஸ்டாக்ஸ்லாம் 1% மேலே அடி விழுந்திருக்கு இன்னைக்கு. வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ், அந்த டிக்ளைன் ஆன ஸ்டாக்ஸ் இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லாசர் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இருக்கிறாங்க. 3.5% டவுனு, 245 ரூபாய் இருக்குது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணது. நான் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஃபோக்கஸ் பண்ணேன். அது இப்போ 300 ரூபாயை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. என்டிபிசி லிமிடெட் 356 ரூபாய்க்கு வந்துருச்சு. இன்னைக்கு 2.5% காலி. ஸோ இது வந்து இன்னும் இறங்கும்னு நினைக்கிறேன் என்டிபிசி மேபி. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இன்னைக்கு 2.5% காலி, 2,341 ரூபாய் இருக்குது. ஸோ ஓவராலாட்டி எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியே ப்ரெஷரில் தான் இருக்குது. நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி மட்டும் தான், வேறு எந்த ஸ்டாக்ஸுமே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அது ஒன்று 2% மேலே அடிச்சிருக்காங்க. ஹீரோ மோட்டார் காப் 2% மேலே காலி. ஜொமேட்டோ 286 ரூபாய் இருக்குது, அதுவும் 1.5% காலி. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 1.5% காலி. இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் அவங்களும் 1.5% காலி, 162 ரூபாய் இருக்காங்க. மேபி இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு நம்ம தமிழ்நாடு ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் 182 crore சம்திங் அந்த ரேஞ்சில். ஸோ எதை பேஸ் பண்ணியும் இன்னைக்கு இறங்கிருக்கலாம் ஐஆர்எஃப்சி. மோராடு பிஎஸ்சி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதே மிட் கேப் பக்கம் போய் பார்க்கும்போது ஜூபிலியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் 4% அவுட்டு, கான்கார் அது 4.5% அவுட்டு, இண்டஸ் டவர், பயோகான், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், ஹட்கோ, பந்தன் பேங்க் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கிறாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில். ஸ்மால் கேப்பில் பார்க்கும்போது நேஷனல் அலுமினியம், நால்கோ, டாக்டர் லால் பேத்ஸ் லேப்ஸ், ஜிடி சென்ட்ரல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனோபிள் எனர்ஜி லிமிடெட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3% மேலே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது டெக்னாலஜி, மெட்டல் இது ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்குது. எக்ஸப்ட் சர்வீஸ், ரியாலிட்டி, பிஎஸ்சி பேங்க், சிமெண்ட், பேங்கிங், ஃபினான்ஸ், எனர்ஜி, ஃபார்மா, இன்ஃப்ரா, மீடியா, ஆட்டோ, பிஎஸ்சி, கன்சியூமர் இது எல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முத்தூட் ஃபினான்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தை தொட்டிருக்காங்க. 2,101 ரூபா அந்த ரேஞ்சை தொட்டிருக்கு முத்தூட் ஃபினான்ஸு. ஸோ கன்சிடர் பண்ணி பொறுமையாக இருந்ததுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போதே கை வைக்க முடியாது, மணப்புறம் வேணால் ஃபோக்கஸ் பண்ணிக்குவாங்க. அதே கெய்னர் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட், கோஃபோர்ஜி, நெக்ஸ்ட் மேக்ஸ் ஹெல்த், முத்தூட் ஃபினான்ஸ் இது எல்லாமே மிட் கேப்பில் கெயின் ஆயிருக்குது. ஸ்மால் கேப்பில் பார்க்கும்போது டிடிஎம்எல், அடுத்தது வந்து பிஎல்எஸ், அடுத்து வந்து ஆதார், ஹெச்எஃப்சி, சிக்னேச்சர் இது எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே லார்ஜ் கேப் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு வெல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் நல்ல மார்க்கெட்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அவங்களோட கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வெல்த் ஆட் பண்ணி கொடுத்தது 27,000 கோடி ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. அது மூலமாட்ட அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன், டோட்டல் மார்க்கெட் கேப்லேஷன் 13.55 lakh crore அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜி, அதானி பவர், அதானி அடுத்தது அதானி என்டர்பிரைசஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரெண்டில் இருக்குது. அதானி ரினோவபிள்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. மோராட் இது வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலி 788ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 780 ரூபா. இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னோட கருத்து. 11 or 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் டாடா மோட்டார்ஸ் நெகட்டிவ் 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் தான் ஆட்டோமோட்டார் கம்பெனிஸுக்கு வந்து டவுன் கிரேட் நிறைய ப்ரோக்கரேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டாடா மோட்டார்ஸ் தான் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹீரோ மோட்டார் கப் எடுத்து பார்க்கும்போது 27 ரேட்டிங்ஸில் பை ரேட்டிங்ஸ் 7 வந்திருக்கு. 27 பை ரேட்டிங்ஸ் 7 ஹோல்ட் கால் வந்திருக்கு. அதே 8 செல் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. 8 செல் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. ஈச்சர் மோட்டார்ஸுக்கு பார்க்கும்போது 16 பை ரேட்டிங்ஸு, 13 ஹோல்ட் ரேட்டிங்ஸு, 12 செல் ரேட்டிங்ஸு. டாடா மோட்டார்ஸுக்கு 22 பை காலு, 9 ஹோல்ட் காலு, 5 செல் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸை போட்டு பொழந்திருக்காங்க 1.5%. பட் பெரிய அளவில் அடி இல்லை, இன்னும் இறங்கவும் சான்சஸ் இருக்குது. அதனால டாடா மோட்டார்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஈச்சர் மோட்டார்ஸ் ஹீரோ மோட்டார் காப்போ வந்து ஹையஸ்ட் அப்கிரேட்ஸ் வந்து நவம்பரில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் டவுன் கிரேடை ஃபேஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5% மேலே, கிட்டத்தட்ட 6% மேலே வாஷ் அவுட்டு. ஸோ இதுக்கு ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம மார்னிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அவங்களோட 3 months லிஸ்டன் ஆனதுக்கப்புறம் 3 months அந்த ஷேர் ஹோல்டர் லாக்இன் பீரியட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 2% ஷேர் வந்து ட்ரேடிங் வரும், 12.6 crore ஷேர். ஸோ அது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து ஷேர் ப்ரைஸ் 100% ஹையராக தான் ட்ரேட் ஆகுது. 141 மேலே தான் இருக்குது. பட் ஆக்சுவலி இன்றைக்கி 5% காலியானதுனால 133 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலி அவங்களோட லிஸ்டிங் கெயின் இருக்குல்ல 188 ரூபா பீக் லெவல், அதுலேருந்து 25% கரெக்டாக இருக்காங்க. பட் இப்போதைக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இன்னைக்கு அடி விழுறதுக்கு அவங்களோட லாக்இன் பீரியட் முடிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டு பொழந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வந்து ஒரு நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு 2000 கோடி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் 1 or more டிரான்சஸில் ஃபண்ட் ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வேதாந்தா ஆக்சுவலி இன்னைக்கு 1.25% பாசிட்டிவ்ல இருக்காங்க. இன்னைக்கு முக்கியமாக ஃபோக்கஸில் இருக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் ரீசன்ஸ் பார்க்கும்போது டிசம்பர் 16 அவங்களோட போர்ட் மீட்டிங் இருக்கு. அந்த போர்ட் மீட்டிங்கில் 4th இன்ட்ரீம் டிவிடெண்ட் குறித்து டிஸ்கஷன், அதாவது அனௌன்ஸ்மெண்ட் வர சான்சஸ் இருக்கு. அப்படி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 24. ஆல்ரெடி அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் கேன்சல் ஆச்சு. பட் இப்போ வந்து மறுபடியும் கண்டக்ட் பண்ணுறாங்க. மேபி 4th இன்ட்ரீம் டிவிடெண்ட் கிடைக்குமா வேதாந்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு ஷேர் வந்து 1.25% பாசிட்டிவ்லாம் இருக்குது. நுவாமா வெல்த் அதை எடுத்து பார்த்தேன் இன்னைக்கு 6%, நான் பார்க்கும்போது 5.5% நெகட்டிவ்ல தான் இருக்குது. 6,946 ரூபா, 6,946 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட். ரீசன் பார்க்கும்போது இதில் பயங்கரமான ஒரு பிளாக் டீல் 2100 கோடிக்கு ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. இடில்விஸ் குரூப் இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த என்டிடி தான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 5% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த எஃப்எம்சி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க. ஸோ பெரிய அளவில் அடி இல்லாட்டாலுமே இறங்கி இருக்குது. ஸோ அடி விடுறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு 4823 ரூபாவில் இருக்குது, 1.5% காலி. ஐடிசியும் 1.5% காலியாக இருக்குது, 461 ரூபாவில் இருக்குது. ஹெச்யூஎல் 2341 ரூபாவில் இருக்குது, அது 2% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு, 1824 ரூபாவில் இருக்குது. மேரிக்கோ 635 ரூபாவில் இருக்குது, அது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ எஃப்எம்சி செக்டரில் அடி விடுறதுக்கு ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓரளவு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அவங்க பிஸ்னஸே ப்ரெஷரில் தான் இருக்குது. ஏன்னா டிமாண்டு குறையுது, இ-காமர்ஸ் குயிக் காமர்ஸ் அப்படி அந்த ட்ரெண்டே வேறு மாதிரி இருக்குது. பிரிட்டானியா ஸ்டாக்ஸ் வந்து பீக் லெவல் வந்து 26% கீழே இருந்திருக்காங்க. அவங்க ஒரு 15 year சப்போர்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. நம்மளோட வழியே தனி வழி தான். நம்ம ஸ்டாக்ஸ் வந்து லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். பிரிட்டானியாவோட கொடுத்த அப்டேட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸுக்கு வந்து கமாடிட்டியோட காஸ்ட் அதிகரிக்கிறதுனால, குறிப்பாட்டு ஃப்ளோரு, நெக்ஸ்ட் இந்த கோகோ, பாம் ஆயில், இதோட கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாமே அதிகரிக்கிறதுனால இவங்க வந்து சில ப்ராடக்ட்ஸுக்கு வந்து 3 to 5% வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டானியா சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷன், அதாவது அந்த கவரில் இருக்கிற பிஸ்கட், இப்போ ஒரு கவரில் 10 பிஸ்கட் இருக்குன்னா 8 to 7 பிஸ்கட் தான் இருக்குது. அப்படி குறைச்சிருக்காங்க. ப்ரைஸை ஹைக் பண்ணாமல் ப்ராடக்ட்ஸோட வெயிட்டை குறைச்சி விற்கிறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பீப்புள்கிட்ட எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஜி ஃபுட்ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ மோர் ஆட் இந்த ட்ரெண்ட் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி எஃப்எம்சி செக்டரில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன கேட்டால் இப்போதைக்கு ஐடிசி இறங்கிச்சு அப்படின்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. 461 ரூபாவில் இருக்குது. மேபி ஸ்லோவாக இன்னும் கொஞ்சம் இறங்கலாம், 450 கீழே போக வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட், இவங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த ரோஸ் நெஃப்ட் அவங்களுக்கு கூட ஒரு ஆயில் டீல் சைன் பண்ணியிருக்காங்க, ஆயில் டீல் சப்ளை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெரிய சப்ளை, கிட்டத்தட்ட
per day வந்து 5 lakh barrels per day of crude oil வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு இந்த ரோஸ்நெஃப்ட் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஏன் ரஷ்யன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கூட போடுறாங்கன்னா அங்கேருந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் சப்ளை பண்ணுறாங்க. இது ஒரு 10-year அக்ரிமெண்ட். 0.5% ஆஃப் த குளோபல் சப்ளை கிட்டத்தட்ட பார்க்கும்போது 13 பில்லியன் ஆனுவலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் டிரான்சாக்ஷன் குறிப்பாட்டி இப்போ ஈரான் இது உக்ரைன் கூட வாரில் இருக்கிறதுனால நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் கண்ட்ரி கூட ட்ரேட் பண்ணுறதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. பட் வந்து இந்தியா வந்து அதிக அளவில் நம்ம எனர்ஜியை வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால ரஷ்யன் ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிறோம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலி ஒரு 3 பிளாக் டீல் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அதில் ஒரு 42 lakh ஷேர் வந்து கை மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பையர்ஸும் செல்லர்ஸும் டேட்டா இப்போ அவைலபிள் இல்லை. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரஷ்யாவை சேர்ந்த ரோஸ்நெஃப்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் ஆயில் சப்ளை டீல் போட்டிருக்காங்க. டிவோல்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இவங்க வந்து டாடா பவர் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏன்னு பார்க்கும்போது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு இந்த இவி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியாவில் அது பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா பவர் கொடுத்த அப்டேட்டு. கிளாண்ட் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு இவங்களுக்கு வந்து யூஎஸ்எஃப்டி ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஃபைட்டோனாடியன் இன்ஜெக்டபிள் எமில்ஷன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து யூஎஸில் சேல்ஸ் $15 million வரைக்கும் இருக்கும் ஆக்சுவலி 12 monthஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பயோஇக்குவலன்ட் தெரபெட்டிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விட்டமின் K1 இன்ஜெக்டபிள் எமில்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரக்குக்கு வந்து யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாண்ட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் இவங்க ஒரு $210 million வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தமாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமாஸ்க் மூலமாக தான் பண்ணுறாங்க. ஏன்னா ஏர்லியாட் இருந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இதில் எக்ஸிட் பண்ணிட்டு போனதுனால இவங்க பண்ணுறாங்க. வேரி எனர்ஜிஸ் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 4% மேலே போயிருந்துச்சு. அதுக்கு ரீசன் பார்க்கும்போது 170 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குது மத்திய பிரதேசில். அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஏற்றிருக்காங்க இந்த வேரிஸ் எனர்ஜியை. எஸ் பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஆக்சுவலி எஸ் பேங்க்ல மணிஷ் ஜெயினை வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராட்டு நெக்ஸ்ட் 3 yearsக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி எஸ் பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸில் அது இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $21.22 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1.5% நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. பெரிய அளவில் எஸ் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அது இம்பாக்டே ஆகலை. ஸோ ஓவரால் இது வந்து எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிசிஎஸ்ல வந்து அப்டேட்டு. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5-year எக்ஸ்டென்ஷன் டீல் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் ஆப்ரேட்டராக இருக்கிற டேனிஷ் மார்க்கெட்டில் டெலினார் டென்மார்க் அவங்களுக்கு கூட. ஸோ இவங்க வந்து டேனிஷ் மார்க்கெட்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் ஆப்ரேட்டராக இருக்கிறாங்க அந்த டெலினார் டென்மார்க். இவங்களோட தான் ஒரு 5-year எக்ஸ்டென்ஷன் டீலை வந்து பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு டெலிகாம் ஆப்ரேட்டிங் கம்பெனி. ஸோ இவங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இவங்க மாடர்னைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கைவசம் 1.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இவங்க கைவசம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 25+ இயர்ஸில் பார்க்கும்போது டிசிஎஸ் 160 டெலிகாம் கம்பெனிஸ் அக்ராஸ் த குளோபலி பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஐடி மாடர்னைஸு. 35,000 டெடிகேட்டட் ரிசோர்ஸஸ் வெர்டிக்கல் வேர்ல்டு வைட் வச்சுருக்காங்க. டிசிஎஸ் வந்து டாப் 10 குளோபல் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கிறாங்க. இதில் 4 வந்து டாப் 6 யூரோப்பியன் ஆப்ரேட்டர்ஸ்டையும் 6 வந்து பார்த்தீங்கன்னா டாப் 7 நார்த் அமெரிக்கன் ஆப்ரேட்டர்ஸ்டையும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து டிசிஎஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டெம்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஆக்சிஸ் பேங்கோட எம்டிக்கும். ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சப்சிடரி தான் டெல்லி ஏர்போர்ட் மெட்ரோ எக்ஸ்பிரஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ அதோட எம்டிக்கும் ஆக்சிஸ் பேங்கோட எம்டிக்கு தான் கண்டெம்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷனுக்கு ஒரு 4,700 கோடி ரீஃபண்ட் பண்ண வேண்டி இருந்திருக்கு. அதை இவங்க பண்ணாமல் இருந்திருக்காங்க வித் அந்த ஃபண்டு நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இதை பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ கோர்ட் வந்து கண்டெம்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சிஸ் பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.